வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் இன்னைக்கு மறுபடியும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட வேகன்சி வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நீங்கள் இந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்க மொத்தம் 41 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சியோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் 17th January 2025. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட் 16th February 2025. ஸோ இது எல்லாமே ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன். இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அடையாரில் இருக்குது. அவங்க அந்த இன்ஸ்டியூட்டுக்கு மாத்திரம்தான் இந்த வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வேகன்சி எல்லாமே ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்களுக்கான வேகன்சி. 10th முடிச்சுட்டு ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்களுக்கான வேகன்சி. ஸோ மொத்தம் 41 ஓப்பனிங் இருக்குது. அதில் 19 வகையான வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்தியன் நேஷனல்ஸ்க்கானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 41 வேகன்சியில் டெக்னீஷியன் கேடருக்கு கேட்டிருக்கவங்களுக்கு டோட்டலாக ஒரு 38,483 சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிரேட் 2ல் 19,900லேருந்து 63,200 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும் போது அந்த ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ண அப்புறம் வர சாஃப்ட் காப்பியை நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எப்போ தேவைப்படும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜில் ஒரு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆனப்புறம் உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் டெஸ்ட் இருக்கும். அந்த ரிட்டர்ன் டெஸ்ட் அப்போது அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க ஹார்ட் காப்பி. ஸோ இந்த சாஃப்ட் காப்பியை அப்போ பிரிண்ட் எடுத்துகிட்டு அவங்க என்னென்ன அட்டாச்மெண்ட் கேட்குறாங்களோ அதை அட்டாச் பண்ணி நீங்கள் ஹார்ட் காப்பி சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ யாருக்கு அவங்க ஹார்ட் காப்பி கேட்குறாங்களோ அவங்க சப்மிட் பண்ணால் போதும். ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட் காப்பியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மொத்தம் 19 வகையான ஓப்பனிங் இருக்குது. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பார்த்துடலாம். இந்த ஓப்பனிங்கில் இவங்க கொடுத்துருக்குற அந்த ஏஜ் லிமிட் ஜென்ரலாக அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதை தவிர அவங்க சட்டப்படி என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. எப்போவுமே அதிகமான இன்ஃபர்மேஷன் நான் வீடியோவில் கொடுக்கறதில்ல, வீடியோவை லென்த் கட் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீட்டாக மறுபடியும் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதே அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக மெயினான பாயிண்ட்ஸு, நீங்கள் இந்த வேலைக்கு குவாலிஃபைடாக அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற டிசிஷன் எடுக்கிறதுக்கான மெயினான விஷயங்கள் மட்டும்தான் என்னோடய வீடியோவில் எப்போயுமே இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ஆர் எலக்ட்ரானிக் மெக்கானிக். இதில் 2 ஓப்பனிங் இருக்குது. 28 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. 10th முடிச்சுட்டு 55 ஆர் 55 ஆர் அபவ் 55 மார்க் வாங்கினவங்க ஐடிஐயில் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் எலக்ட்ரானிக் மெக்கானிக் படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 2வது பொசிஷன் பார்த்தீங்கன்னா லெபார்டரி அசிஸ்டன்ட் கெமிக்கல் பிளான்ட். இதில் 7 ஓப்பனிங் இருக்குது. ஸோ 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் லெபார்டரி அசிஸ்டன்ட் கெமிக்கல் பிளான்ட் படித்தவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இது மாத்திரம் இல்லாமல் இன்னும் டீட்டெயிலாகவும் கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப ஷார்ட் பண்ணி ஒரு 2 வரியில் மாத்திரம் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் டீட்டெயில் குவாலிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் போய் படிச்சுக்கலாம். ஸோ 3வது பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். இதில் 3 ஓப்பனிங் இருக்குது. இது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ்ன்னு ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. இவங்க ஐடிஐயில் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் ட்ரேட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து டிராஃப்ட்ஸ்மேன் சிவில். இது 2 ஓப்பனிங் இருக்குது. இதுவும் ஐடிஐ சிவில் படித்தவங்க டிராஃப்ட்ஸ்மேன் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து ஃபிசியோதெரப்பி ஒரே ஒரு போஸ்டிங் காலியாக இருக்குது. 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் 55 ஆர் 55க்கு மேலே மார்க் வாங்கி ஃபிசியோதெரப்பி ட்ரேட் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ஒரே ஒரு போஸ்டிங் தான் காலியாக இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஜென்ரலாக 28 இயர்ஸு. 10th முடிச்சுட்டு முக்கியமாக சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். 55 ஆர் அபவ் 55 மார்க் வாங்கினவங்க ஐடிஐயில் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் படித்தவங்க இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். 7th பொசிஷன் பார்த்தீங்கன்னா நர்சிங் மிட்வைஃப். இதில் ஒரே ஒரு பொசிஷன் தான் காலியாக இருக்குது. ஜென்ரலாக 28 இயர்ஸ் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க.
ஸோ இதில் 10th வரைக்கும் சயின்ஸ் சப்ஜெக்ட் படித்து ஐடிஐயில் 55% மேலே மார்க் வாங்கினவங்க, ஜென்ரல் நர்சிங், மிட்வைஃப் ஸ்ட்ரேட் படித்தவங்க இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 8வது பொசிஷன் பார்த்தீங்கன்னா கேட்ரிங், ஹாஸ்பிட்டாலிட்டி அசிஸ்டன்ட். இதில் 2 போஸ்டிங் காலியாக இருக்குது. ஜென்ரலாக 28 இயர்ஸ் ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. 10th வரைக்கும் சயின்ஸ் படித்து ஐடிஐயில் கேட்ரிங், ஹாஸ்பிட்டாலிட்டி அசிஸ்டன்ட் படித்தவங்க இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். 9th பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேப் அனிமல் ஹேண்ட்லிங் அண்ட் ப்ரீடிங். இதில் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இது 10th வரைக்கும் சயின்ஸ் சப்ஜெக்ட் படித்து ஐடிஐயில் லெபார்டரி, அனிமல் ஃபெசிலிட்டி, அனிமல் ஹவுஸ், லேப் அனிமல் ஹேண்ட்லிங் அண்ட் ப்ரீடிங் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஹவுஸ் கீப்பர், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். ஸோ இதில் 2 ஓப்பனிங் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 10th வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சுட்டு ஐடிஐயில் ஹவுஸ் கீப்பிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இதெல்லாம் படித்தவங்க இதில் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஃபார்மசிஸ்ட். இதில் ஒரே ஒரு ஓப்பனிங் காலியாக இருக்குது. இந்த ஒரு ஓப்பனிங்கும் ஐடிஐயில் வந்து ஃபார்மசி ட்ரேட் படித்தவங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்தது நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ். இதில் 2 ஓப்பனிங் இருக்குது. 2 பொசிஷனில் வந்துட்டு சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சுட்டு ஐடிஐயில் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டு. இதில் ஐடிஐயில் சிஓபிஏ ஆர் பிஏஎஸ்எஸ்ஏ ட்ரேட் படித்தவங்க 10th வரைக்கும் 10th அண்டு 55 ஆர் above 55 மார்க்கு ஐடிஐயில் வாங்கினவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது 14வது பொசிஷன் பார்த்தீங்கன்னா லைப்ரரி அசிஸ்டண்ட். இதில் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. ஐடிஐயில் லைப்ரரி அசிஸ்டண்ட், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர். இது ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இது வந்துட்டு ஐடிஐயில் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர் ட்ரேட் படித்தவங்க இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ 16வது வேகன்சி லெதர் கூட்ஸ் மேக்கர். இதில் 2 ஓப்பனிங் இருக்குது. ஜென்ரலாக இதோட ஏஜ் லிமிட் வந்து 31 இயர்ஸு, பட் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து 10th வரைக்கும் படிச்சுட்டு ஐடிஐயில் லெதர் கூட்ஸ் மேக்கர் ட்ரேட் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஃபுட்வேர் மேக்கர். இதில் வந்துட்டு 2 ஓப்பனிங் காலியாக இருக்குது. ஐடிஐயில் ஃபுட்வேர் மேக்கர் ட்ரேட் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஃப்ளோரிகல்ச்சரிஸ்ட். இது ஜென்ரலாக கார்டனிங் தான். இது ஒரே ஒரு வேகன்சி காலியாக இருக்குது. ஐடிஐயில் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கணும். எதுலன்னா ஃப்ளோரிகல்ச்சர் அண்டு லேண்ட்ஸ்கேப்பிங்கில் சர்டிஃபிகேட் பண்ணவங்க இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். கடைசி வேகன்சி மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள். இதில் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதில் ஐடிஐயில் 55 or above 55 மார்க் வாங்கி ஒரு 28 வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, ஐடிஐ சர்டிஃபிகேட் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் வாங்கினவங்க இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த பொசிஷன் எல்லாமே நீங்கள் ஒருத்தர் 2 பொசிஷனுக்கு கூட அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்க. ஃபீஸ் அதில் அப்ளிகபிளாக இருந்தால் அந்த ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரேட் டெஸ்ட்டோ இல்லை ரிட்டன் டெஸ்ட்டோ எல்லாமே சென்னையில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் போயிட்டு வர எந்த சார்ஜும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அது உங்களோட ஓன் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் டைமு, டேட்டு எல்லாமே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடிக்கடி அவங்க அஃபிஷியல் வெப்சைட் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுக்கு நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு மொபைல் நம்பரும் ஒரு இமெயில் ஐடியும் தேவைப்படும். அந்த இமெயில் ஐடியிலையும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. அடுத்தது ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்க ஜென்ரலாகவோ ஓபிசியாவோ இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் அவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் 500. இதே கேண்டிடேட் வந்து எஸ்சிஎஸ்டியாவோ பிடபிள்யூபிடியாவோ இஎஸ்எம்மாவோ இல்லை உமன் கேண்டிடேட்டாக இருந்தால் சிஎஸ்ஐஆர் எம்ப்ளாயியாக இருந்தால் அவங்களுக்கு ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎல்ஆர்ஐயோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்கேன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை இன் டீட்டெயில் தயவு செய்து உள்ளே போய் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதே வெப்சைட்டில் கொடுத்துருக்க லிங்க் மூலமாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி செலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, நீங்கள் அப்பாயிண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 1 year உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் வேலை பெர்மனெண்ட் ஆகும். அது மாதிரி ஸ்டேஜ் 1ல் ட்ரேட் டெஸ்ட்டுன்னு சொன்னேன். ஸோ ட்ரேட் டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க. உங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு தப்பாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் போடும்போது கேர்ஃபுல்லாக உங்கள் நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே 10th அண்ட் மெட்ரிகுலேஷனில் வந்து சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி போட்டு கரெக்டாக போடுங்க. உங்கள் அப்ளிகேஷன் செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரேட் டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க. ட்ரேட் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்கள தான் ரிட்டன் டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு வந்து OMR பேஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. 150 கொஷின் இருக்கும். 2.5 மணி நேரம் அந்த எக்ஸாம் இருக்கும். இது வந்து ஐடிஐ இல்லைன்னா 12th standard 10th standard பேஸில் தான் இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பெர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது, அதுவும் ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்களுக்கு 41 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்ளிகேஷனை எந்த தப்பும் இல்லாமல் நீட்டாக சப்மிட் பண்ணுங்கள். சாஃப்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் எப்போவும் பார்த்துட்டே இருங்க, அவங்க ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களுடைய மெயில் ஐடியை டெய்லியும் ஒரு தடவை டே அண்ட் நைட்டு வந்து வியூ பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதில் தான் அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ.